ஹாய் அண்ட் லவர்ஸ், நீங்கள் ப்ராஜெக்ட்காக பர்ச்சேஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த பேட்சில் வாங்கின போர்டில் பார்த்தீங்கன்னா 3 போர்டில் 3 விதமான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டில் என்னால் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. செக் பண்ணி பார்த்ததில் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸில் ஒரு டெர்மினல் வந்து ப்ராப்பராக சால்விங் ஆகல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டெப்டன் கெப்பாசிட்டர் ஒன்று டேமேஜ் ஆயிருந்தது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு இன்புட்ஸ் கொடுக்கும்போது இன்டர்னலாக சால்ட் ஆக ஆரம்பிச்சது. நீங்கள் அந்த லெஃப்ட் சைடில் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 0.24 காட்டும் லோடு வாங்குது. அதே நான் ஒரு நல்ல போர்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்ஸ் வரும் ரைட் சைடு மல்டிமீட்டரில். பட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஸ்டார்டிங் 0 காட்டும் லோடு வாங்காது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து சால்விங் ஆகலையில, அதை நம்ம சால்விங் பண்ணி அதை ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் சால்விங் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது, டிகிரீஸ் இன்க்ரீஸ் நம்மளால் ப்ராப்பராக பண்ணிக்க முடியும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி டேமேஜ் இருந்துச்சுல, அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சால்விங் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் அது எஸ்எம்டிங்கனால கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா ட்ராக் அதில் டேமேஜ் இருக்குது. நான் சுரண்டி விட்டு ப்ராப்பராக பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் அதுக்கு இன்புட்ஸ் கொடுக்கும்போது அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. வோல்டேஜ் நம்மளால் டிகிரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்டபிள் தான், எந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம 2 போர்ட் ரெடி பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் வந்து இன்டர்னல் ஷார்ட் ஆச்சுல, அதுக்கு நான் இன்புட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐசி கீழே இருக்கிற டயோடு வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிது. மேபி அதுவாக ப்ராப்ளமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பழைய போர்டு இருக்குதுல்ல, அதில் இருக்கிற டயோட ப்ளோயரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே இஷ்யூன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எஸ்எம்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்விங் யூஸ் பண்ணுவோம், ப்ளோயர் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ராப்பராக காம்பனன்ட் டேமேஜ் ஆகாமல் நம்மளால் அதை வெளியில் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சால்விங் யூஸ் பண்ணிங்கன்னா 2 டெர்மினல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றை பண்ணிவிட்டு ஒன்றை பண்ணுறதுக்குள்ளேயுமே காம்பனன்ட் டேமேஜ் ஆகிரும். பட் ப்ளோயராக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்பர் அவுட்புட் கிடைக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அதை சால்விங் எல்லாம் முடிச்சுட்டு செக் பண்ணும்போது இன்டர்னலாக மறுபடியும் ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது போர்டு கம்ப்ளைண்ட், மேபி ஐசி இஷ்யூவாக இருக்கலாம். இது நீங்கள் என்ன தூக்கி எறிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா முடியாது. எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. சர்வீஸ் பண்ண முடியாத சர்வீஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம், முடியாத சர்ஜரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே, வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுபோல் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வேணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.